உன் மூளையில் ஒரு ரகசிய சக்தி இருக்கிறது. அதை விழித்தெழுப்பினால் நீ கனவு கண்ட ஒவ்வொரு விஷயமும் நிஜமாகும். இந்த ரகசியத்தை உலகுக்கு காட்டியவர் ஜோஸ் சில்வா ஹோசே சில்வா. இது சில்வர் மைண்ட் பவர் அண்ட் கதை. சாப்டர் 1. மனித மூளை மறைந்த சக்தி. ஒவ்வொரு மனிதருக்கும் 2 நிலைகள் உண்டு. 1. செயல்பாட்டு நிலை, நாம் விழித்திருக்கும் நேரம். 2. படைப்பாற்றல் நிலை, ஆல்ஃபா நிலை. ஜோஸ் சில்வா சொல்கிறார், ஆல்ஃபா நிலையை பயன்படுத்தினால் மனம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக மாறும். இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லுவது, வலதுபுறம் நோக்கிய அம்பு நம்முள் உள்ள அதிசய சக்தி மனநிலைக்குள் தான் உள்ளது. சாப்டர் 2. ஆல்ஃபா நிலையை அடைவது. சில்வர் மெத்தட் அன் அடிப்படை. ஆல்ஃபா லெவல் ட்ரெய்னிங். சாதாரண மனிதன் 14 CPS சைக்கிள்ஸ் per செகண்ட் நிலையில் மூளையை வைத்திருக்கிறான். ஆனால் ஆல்ஃபா நிலை 7 முதல் 14 வரை CPS அந்த நிலையில் தான் இருக்கிறது. 1. தீர்வுகள். 2. சிகிச்சை. 3. கற்பனை. 4. இன்ஸ்பிரேஷன். அனைத்தும் உருவாகிறது. இந்த அத்தியாயம் கற்றுக் கொடுப்பது, மூச்சை கட்டுப்படுத்துதல், உடலை தளர்த்துதல், மனதை சாந்தப்படுத்துகிறது. சில்வர் மெத்தட் என்பது மந்திரம் அல்ல, அது ஒரு அறிவியல் பயிற்சி, உங்கள் மூளை அலைகளை கட்டுப்படுத்தும் கலை. சாப்டர் 3. விஷுவலைசேஷன். மனத்திரையில் படம் வரைவது. நீ பார்க்கும் படம், மூளை அதை நிஜம் என்று நம்பும். அந்த நம்பிக்கைதான் உன் எதிர்காலத்தை மாற்றும். சில்வர் சொல்கிறார், நீ கற்பனை செய்ததை மனம் உண்மை வாழ்க்கையில் உருவாக்கும். இந்த அத்தியாயம் கருப்பு நிற டிக் சின்னம் உங்கள் இலக்கை மூவி போல உங்கள் கண்களில் காட்டச் சொல்லும். ஆல்ரெடி அச்சீவ் ஃபீலிங் மூலம் உங்கள் மூளை புரோகிராம் ஆகும். சாப்டர் 4. மென்டல் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ். சில்வா மெத்தட். 3 வகைகள் உள்ளன, அவை ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ். 1. மிரர் ஆஃப் த மைண்ட். உன் கனவின் புகைப்படங்களை, கற்பனை காட்சிகளை வர வைத்து நான் நன்றாக வாழ்கிறேன் என்று சொல்லும் முறை. 2. 3 சீன்ஸ் டெக்னிக். பிரச்சினை, தீர்வு, முடிவு ஆகியவை நமக்குள்ளே தான் இருக்கிறது. 3. கிளாஸ் ஆஃப் வாட்டர் மெத்தட். சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு மெசேஜ், மூளைக்கு தகவல் அனுப்பும் முறை. இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் ரகசியம், சரியான தகவலை மனதுக்குள் கொடுத்தால் மூளை அதை செயல்படுத்தி நம்மை மகிழ்ச்சியாக வைக்கிறது. நீங்கள் மனதில் பார்க்கும் அனைத்தும் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சாப்டர் 5. ஹீலிங் த்ரூ மைண்ட் பவர். மனதுக்கு உடலை குணப்படுத்தும் சக்தி உண்டு. சில்வர் மெத்தட் இல் இது கிரியேட்டிவ் ஹீலிங் என்று அழைக்கப்படுகிறது. 1. விஷுவலைசேஷன். 2. காம் மைண்ட். 3. பாசிட்டிவ் கமாண்ட்ஸ். இந்த 3ம் சேர்ந்தால் உடலில் உள்ள செல்கள் அதிக வேகத்தில் ரிஜெனரேட் ஆகும் என்று சில்வர் கூறுகிறார். உடலை குணப்படுத்தும் சக்தி மருந்தில் இல்லை, மனதில் உள்ளது. சாப்டர் 6. ESP மற்றும் இன்ட்யூஷன் டெவலப்மெண்ட். ஜோஸ் சில்வா மிக சக்தி வாய்ந்ததாக சொன்னது. ESP எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், அதாவது உள்ளுணர்வு திறனை அதிகரித்தல். இந்த அத்தியாயம் நமக்கு சொல்வது, உன் உள்ளுணர்வு முடிவுகளை சரியாக தேர்வு செய்யும், ஆபத்துகளை உணர்த்தும், வாய்ப்புகளை முன்கூட்டியே காட்டும். சில்வர் மெத்தட் இதை ஷார்ப் ஆக்கிக் கொடுக்கும். பயம் ஒரு மாயை, அதை உடைத்தால் நீங்களும் சுதந்திரம் அடையலாம். சாப்டர் 7. கோல் செட்டிங் மற்றும் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படி என்றால் இலக்கின் நிர்ணயம் மற்றும் வாழ்க்கை மாற்றம். சில்வர் மெத்தட் அண்ட் கடைசி அத்தியாயம் இதை நினைவுபடுத்துகிறது. உன் மனமே உன் எதிர்காலத்தை எழுதி வைக்கும் பேனா. சரியான இலக்குகளை, சரியான புரோகிராமிங் செய்தால் உன் வாழ்க்கையில் அசாதாரண மாற்றங்கள் ஏற்படும். இந்த அத்தியாயம் சொல்வது, ட்ரீம் கனவுகளை நினைவாக்குதல், விஷுவலைஸ் காட்சிப்படுத்தி பாருங்கள், பிலீவ் உன்னை நம்பு, புரோகிராம் திட்டத்தை செயல்படுத்து, அச்சீவ் எதையும் சாதிக்கும் தைரியம் உனக்கு வரும். கதையின் நிறைவு. உங்கள் வாழ்க்கை ஒரு கண்ணாடி, நீங்கள் நினைப்பதையே அது காட்டுகிறது. நீயும் உன் மனதின் சக்தியை பயன்படுத்தத் தொடங்கு. உன் கனவுகள் இன்னும் கனவாக இருக்காது, அவை எல்லாம் நிஜமாக மாறும். மேலும் இப்படிப்பட்ட புத்தகங்களை சுருக்கமாக பார்ப்பதற்கு இந்த சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.